விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தில் வெள்ளம் புகுந்ததால் விளைபொருட்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது? இப்ப காட்சிகள்ல பார்க்க முடிகிறது, உங்களுக்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அங்க என்ன நிலை இப்போ? தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை நிலையம். இங்கு மிகப்பெரிய குடோன்கள் இருக்கின்றன. இங்குதான் வேளாண் பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்படும். விவசாயத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற இந்த விளைபொருட்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய குடோன்களில் அடுக்கி வைக்கப்படும். வியாபாரிகள் இதை பின்னர் லாரிகள் மூலமாக வெளியூர்களுக்கு கொண்டு செல்வார்கள். இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த விளைபொருட்கள் எல்லாம் தற்பொழுது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த இடத்துக்கு வெளியே இருந்துதான் நம்மளால் இந்த காட்சிகளை காண முடிந்தது. ஏனென்றால் இந்த வளாகம் முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்திருந்த காரணத்தால் யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை. தற்போதைய நிலையில் வெள்ளம் அடிந்த பிறகு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பனிப்பயிர் என கூறுகிறார்கள். இந்த பனிப்பயிரை பொறுத்தவரையில் வட மாநிலங்களில் அதிக அளவு இந்த பனிப்பயிர் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் கூறுகிறார்கள். இந்த பயிர் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறது. இது போன்ற மூட்டைகள் எல்லாம் இந்த வெள்ளத்தில் சேதமடைந்திருக்கின்ற முளைப்பு வந்திருக்கிறது. அதுதான் முக்கியமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய தானியங்கள் மட்டுமல்லாமல் இவையெல்லாம் முளைத்து விட்டது. இதன் பிறகாக இதை பயன்படுத்த முடியாது என கூறுகிறார்கள். பல ஆயிரம் டன் அப்படி என கூறுகிறார்கள். சுமார் 8000க்கும் மேற்பட்ட வேளாண் விளைபொருட்கள் எல்லாமே சேதமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த குடோனின் உள்ளாக வராக நதியின் வெள்ளம் புகுந்திருக்கிறது. நாம் பார்த்தாலே தெரியும், இங்கு ஏற்கனவே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளில் பாதி மூட்டைகள், இந்த குடோன் முழுவதும் இருந்த மூட்டைகள் பாதி மூட்டைகள் எல்லாமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மூட்டைகளும் தண்ணீரில் நிலைந்து எல்லாம் வீணாகி போயிருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய இது உளுந்து முளைத்து விட்டது. உளுந்து இங்கிருந்து 2 நாட்களாக வெள்ளத்தில் மிதந்திருக்கிறது. இதில் உளுந்து முளைத்திருக்கிறது. கம்பு முளைத்து விட்டது. கம்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் பிறகாக கேழ்வரகு, அதே மாதிரி எள்ளு பயிர் எள்ளுமே முளைத்திருக்கிறது. இப்படி இங்கு இருக்கக்கூடிய தானியங்கள் சுமார் 10 டன் அளவிலான தானியங்கள் இங்கு வீணாகி இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கூறுகிறார்கள். வேர்க்கடலை மூட்டைகள் அனைத்துமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் மீதம் இருந்த மூட்டைகள் நாம் பார்த்தால் வேர்க்கடலை முளைத்து விட்டது. இப்படி இந்த விக்கிரவாண்டி வேளாண் விற்பனை நிலையத்தில் இருந்த அனைத்துமே விளைபொருட்கள் அனைத்தும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இதனால் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள்.